நான் வந்து வீட்டில் எல்லா பேர் சாப்பிடுவாங்க செய்வோம், அவங்களுக்கு வந்து நான் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால் இது தப்பான்னு கேட்குறேன். எத்தனையோ ஆயிரம் மகான்கள் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாங்க. ஆனால் அத்தனை ஆயிரம் மகான்களும் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் தான் அவங்க ஒவ்வொரு செயலையுமே செய்தாங்க. ஆனால் அவன் மகானாக இருந்ததால் மனுஷனை என்ன பார்த்தான், மனுஷனாகவே பார்க்கல, அவன் ஆன்மாவாகவே பார்த்தான். ஆன்மாவாகவே பார்க்கும்போது ஆணு பெண்ணுன்ற வித்தியாசமே அவனுக்கு தெரியல. ஒரு ஆன்மா உடலை பார்க்கறதில்ல. மகானுடைய வேலை அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட மகானை இந்த மக்கள் புறக்கணித்தான். அதே நேரத்தில் உபதேசம் கொடுக்காத விலகி இருந்த மகான்கள் அவங்கள வரைக்கும் நம்மள வரைக்கும் நம்ம பார்த்தும் போகலாம். ஊர் ஒம்பு நம்மளை வானான்னு இருந்த மகான்லாம் நோய்வாய்ப்படாமல் இறந்தான். ஆனால் சரி, நம்ம 1000 பாவங்களில் சுமந்தாலும் பரவாயில்ல, மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னும்போது ஒவ்வொரு மகானும் துன்பப்பட்டு செத்தான். ராமானுஜர் இருக்கிறார, அவருடைய குருநாதர்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எப்படி வழி, அதுக்கு என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்னு குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் 2 ட்ரிப்பும் திருப்பி அனுப்புகிறார். உனக்கு வான் அப்போடான்னு திருப்பி அனுப்புகிறார். இவர் ஓயாமல் போய் அவர்கிட்ட நிற்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறார், இது மாதிரி உபதேசம் கொடுக்குறேன், இதை வந்து நீ யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது, நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போக வழி இது, நீ மற்றவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா உன் தலை வச்சிடும் அப்படின்றார். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார், அதை கேட்டுக்கின்னு வந்து ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்தில் ஏறி நின்றுன்னு உலக மக்களே வாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கூட இருந்தவர் சொன்னார், என்னப்பா தலை வச்சிடுன்னு சொன்னார் குருநாதர், நீ இவ்வளோ பேருக்கு சொல்கிறியே அப்படின்னு கூட இருந்தவர் கேட்டார். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், தலை வெடித்தா நான் ஒருத்தன் தானே நரக்கத்துக்கு போகிறேன், இவ்வளோ பேரும் சொர்க்கத்துக்கு போகிறான்ல, அது பெரும் புண்ணியம் இல்லையா அப்படின்னாரு. ஒவ்வொரு மகானுடைய செயலும் அப்படி தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, மக்களை நல்வழிப்படுத்தணும் தான் பேசுகிறான், செய்கிறான், உபதேசம் கொடுக்குறான். ஆனால் அத்தனை மகானும் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தான். அப்போது அவ்வளோ பெரிய மகான்களே நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஊரில் இருக்கிறவன் பாவத்தெல்லாம் இவன் சுமக்கும் போது இவனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு பாவத்தையும் அறியாத 13 வயசில் வந்த ரமணர் கடைசி காலத்தில் துன்பப்பட்டு செத்தார். ஒரு பாவத்தையும் அறியாத ராமகிருஷ்ணர் 12 வயசில் வந்தவர் துன்பப்பட்டு செத்தார். ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்த விவேகானந்தர் கடைசி காலத்தில் துன்பப்பட்டு செத்தார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எந்த குரு சொல்கிறதையும் எவனும் கேட்கறதில்லை. மெயின் காரணம் அதுதான். ஏன்னா குரு சொல்கிறத இங்கே காதில் கேட்குறானே தவிர அவன் வீட்டுக்கு போனோன்னு அவன் எப்பவுமே செய்கிற செயலை செய்துங்கிறான். அப்படி செய்யும்போது என்ன ஆகுது, அந்த அத்தனை பாவமும் அந்த குருவுக்கு தான் வந்து சேரும். இதனால்தான் நல்ல குருமார்கள்லாம் நோய்வாய்ப்பட்டு செத்தான். அதை தான் நானும் சொன்னேன்பா. என்னுடைய கடைசி கால மரணம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அது. இருக்கக்கூடாதுயா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் உபதேசம் கொடுக்கக்கூடாது, யாரையும் நான் செய்யக்கூடாது, நான் தனித்து இருக்கணும், அதுதான் இருக்கக்கூடாது. 4 பேர் நல்லா இருக்கணும் போது நீ அழிச்சிக்கின்னு தான் ஆகணும். மொழிபாத்திக்குது அது வெளிச்சம் கொடுக்கும்போது அது தன்னைத்தானே அழிச்சிக்கும். ஒரு குருமார்களுடைய நிலையும் அதுதான். அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம இஷ்டமாக அது ஊர் பாவத்தை தலையில் ஏற்றிக்கின்னு அப்படி இருக்கக்கூடாதுன்னு அது எப்படி நியாயம்? எந்த சீடை இங்கே சொல்கிறபடி நடக்கிறான் சொல்லு? எல்லாம் காதில் கேட்குறதோட சரி, செயலில் கிடையாது. அப்போது அந்த குருமார்கள் பாதிக்கதான்பா செய்வாங்க, அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் உடல் பாதிக்கும், ஆன்மா பாதிக்காது, உயிர் பாதிக்காது. இதுதான் வித்தியாசம். ஆனால் சராசரி மனுஷனுக்கு வந்து உயிரும் பாதிக்கும், உடலும் பாதிக்கும்.